ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் 15 கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பாவ் பாஜி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தோசைக்கல்லில் ப்ரெட் எடுத்து வச்சு அதில் நான் நெய் போட்டிருக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் லைட்டாக 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ப்ரெட் ஸ்லைஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இது கூட ஆட் பண்ணுற கிரேவி வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ப்ரெட்டு ரெடி பண்ணுற டைம்லேயே அதையும் நீங்கள் ரெடி பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தாங்க அது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. குயிக்கான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ஈவினிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம். நைட்டில் நம்ம டின்னருக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 in 1 பர்பஸாக நம்ம இதையே ரெடி பண்ணிக்கலாம். மறக்காமல் கண்டிப்பாக ஸ்ரீஸ் 15 கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி கூட வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மேலே டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.